வணக்கம். இன்றைக்கி வீட்டின் முறைப்படி எக் பப்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் மைதா எடுத்துக்கிறோம். அது ஒரு 3 கப்பு 250 கப்பில் ஒரு 3 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூனு உப்பு சால்ட்டு போட்டு பாருங்கள், 1 ஸ்பூனு சால்ட் போட்டு நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உள்ள தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சப்பாத்தி டவ் பதத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு டவ் பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு காயாமல் 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஹவர் மைதா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சாச்சு. இப்போ இதை ஒரு உருண்டை இப்போ இது ஒரு 5 உருண்டையாக வந்திருக்கு. இதே போல் இதையும் பண்ணிக்கலாம். 10 உருண்டை வந்திருக்கு. இதே போல் உருட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயிட்டுருக்கு. இப்போ சூடானதும் 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ சால்ட் ஒரு நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு க்ளேஸாக வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இந்த ஸ்மெல்லு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது கரம் மசாலா 1/2 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். இதை 3ஐயும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயாச்சு. இது நல்லா மசாலாலாம் ஒன்றா கூடி வதங்கியாச்சு. இப்போ சைடில் நம்ம ஒரு 4 முட்டை வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இது தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம். இது இது மேலே வச்சு இது மேலேயே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் 5 சப்பாத்தி மேலேயும் வச்சு 2 செட்டையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே தேய்ச்சிக்கலாம். வட்டமாக இருந்தால் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம திரட்டிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இது ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு எக்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து அதை அப்படியே கமுத்தி இப்போ வந்து மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கோம். இது வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்கு. இப்போ நம்ம வந்து இதில் அப்படி தடவி இதை ஒட்டிக்கலாம். அப்படி அதே போல் அந்த இது வச்சு இதை வந்து இப்படி ஒட்டிக்கலாம். சைடில் எதாக இருந்தால் அப்படி ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் மீடியமான ஹீட் இருக்குது. இதில் நம்ம பப்ஸை போட்டுக்கலாம். 2 போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.